திருவண்ணாமலை தீபமலையில் மண் சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த நிலையில் வெளிநாட்டினர் சிலர் அத்துமீறி மலையில் ஏறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் அருகே 2668 அடி உயரம் கொண்ட தீபமலை உள்ளது. அந்த மலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட மண் சரிவால் மலை அடிவாரத்தில் இருந்த வீடுகள் மண்ணில் புதைந்தன. இந்த கோர சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்தும் தீபமலையின் பல்வேறு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது. இந்த நிலையில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அந்த மலையில் வெளிநாட்டினர் சிலர் ஏறிச் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆபத்தை உணராமல் அத்துமீறி மலை மீது ஏறும் வெளிநாட்டினரை வனத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் யதார்த்தமாக மலை மீது பார்க்கும்போது வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் ஒரு 5க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மலை மீது ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது, எந்த வழியாக மேலே ஏறினார்கள் என்று கேட்டால் சில இடங்கள் பாறை உருண்டு நின்று கொண்டிருக்கிறது, எப்போதா விழும் என்று சொல்கிறார்கள். மரம் ஈரப்பசைகள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டால் யார் பதில் சொல்வது? கடந்த 2016ஆம் ஆண்டில் இருந்து தீபமலை மீது ஏற தடை விதிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 2 ஆண்டுகளாக கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்ற 2500 பக்தர்கள் மட்டும் மலை மீது ஏற அனுமதிக்கப்பட்டனர். நடப்பாண்டு தீபத் திருவிழாவை முன்னிட்டு வரும் 13ஆம் தேதி இந்த மலையில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு பக்தர்கள் மலையேற அனுமதிப்பது குறித்து புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வுக்கு பிறகே முடிவு செய்யப்படும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.